வெல்கம் டு அவர் குருகுலம். டுடே வந்து சர்வேருக்கான கிளாஸஸ்க்கான டீட்டெயில் தான் கொடுக்க போறேன். இது சர்வேருக்கான கிளாஸ்க்கான டீட்டெயில்னா இது அமௌண்ட் வாங்கிட்டு கிளாஸ் எடுக்க போறதில்ல, முழுக்க முழுக்க ஃப்ரீ கிளாஸ் தான். ஃப்ரீ கிளாஸ்னா ஒரு யூனிட்ல வந்து 4 டாபிக் எடுத்துட்டு விட்டுருவீங்களா சார் அப்படின்னா அப்படி இல்லை. டெக்னிக்கல்ல 200க்கு 200 கொஸ்டின் எல்லாரும் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான். சாரி, எல்லாரும் மீன் என்ன சொல்றேன்னா, இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாம கஷ்டப்படுறவங்க, அதுக்கடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கக்கூடியவங்க, அதுக்கடுத்து ரொம்ப பின்தங்கிய கிராமத்துல இருக்கக்கூடியவங்க, அதுக்கடுத்து வேற ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் வசதி இல்லாதவங்க, இல்ல ரொம்ப நான் இன்னொரு இன்ஸ்டியூட்ல படிச்சேன் சார், இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு புரியல சார், இன்னும் ஒரு டைம் படிக்கணும் போல இருக்கு, இருந்தாலும் அமௌண்ட் இல்லை அப்படின்னா, பண ரீதியாவோ சூழ்நிலைகள் ஓரியன்டாவோ இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இது மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்னா அதை வந்து நிவர்த்தி செய்யலாங்கிற ஒரு மன போக்கில் தான் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கரெக்டாக ஃப்ரீக்வன்சியாக டைம் கிடைக்கணும். மேக்ஸிமம் வளவளன்னு ரொம்ப நாளைக்கு இழுத்துட மாட்டேன். கரெக்டாக ஒரு 20 நாள் பிளான் பண்ணியிருக்கேன். அதே 20 நாளில் உங்களுக்கு 10 யூனிட் நான் முடிச்சு கொடுத்துறேன். 200 கொஸ்டின் எடுக்கிற அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சிடறேன். இது வந்து உங்களுக்கு நாளையிலேருந்து அதுக்கு நான் கிளாஸஸ் ஆரம்பிச்சிடும். டெய்லி ஒரு கிளாஸ் வரும். ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து என் கிளாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி வாரத்தில் வந்து 6 நாள் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து டெய்லி ஒரு கிளாஸ் வந்துடும். 20 நாள் உங்களுக்கு 10 யூனிட் சர்வேல ஃப்ரீயாகவே டீட்டெயில்டாக நான் எழுதி தான் நடத்த போகிறேன். போர்டில் வந்து எழுதி தான் நான் நடத்த போகிறேன். இது இப்போக்கி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே வந்து நான் கொடுப்பேன். ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ்னு ஒரு லிங்க் வந்து கொடுப்பேன். அதில் வந்து யாருக்கு இந்த வகுப்பு பயன்படுமோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. புரியுது என்ன சொல்றேன்னா, நான் ஆல்ரெடி வெல் தரவுடா இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது. நீங்க உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் பண்ண வேணாம். யாருக்கு இந்த வகுப்பு வந்து பயனுள்ளதா இருக்குமோ அவங்க இருங்க. ஏன்னா அப்பதான் அவங்க வந்து அதாவது நீங்க ரொம்ப தெரிஞ்சிருந்த அந்த குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க கேட்க ஒரு சின்ன கொஸ்டின் ஒருத்தவங்க வந்து பேசிக்கா கேட்கறாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். இல்ல உங்களால அவங்க வந்து ரொம்ப ஐயோ நமக்கு இதோட தெரியலையே, இல்ல உங்க வந்து இவ்வளவு டவுட்னா கேட்கறாங்களா அப்படிங்கிற அளவு வந்துடும். நான் ஒரு 2 நாளைக்கு கழிச்சு என்ன செய்ய போறேன்னா, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து எல்லாரும் மெசேஜ் பண்ற மாதிரி ஓபன் பண்ணிட்டு போறேன். அதுக்காண்டி தான் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ரொம்ப நான் கிலோ ஆவரேஜா இருக்கேன் சார், இல்ல சார் எனக்கு தமிழ் வழியில தான் படிச்சுட்டு வந்திருக்கேன், இல்ல சார் எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு புரியும், எனக்கு இன்னொரு டைம் படிக்கணும் போல இருக்கு, இல்ல பணம் தான் பிரச்சனை, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், ஏதோ ஒரு போஸ்டிங் இப்போக்கி உங்களுக்கு வேணும், இந்த சர்வே எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல இருக்கீங்க, கட்டாயத்துல இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணுங்க. பொழுதுபோக்காண்டி ஜாயின் பண்ணாதீங்க. ஒரு 2 நாளைக்கு வந்து நீங்க எல்லாம் மெசேஜ் பண்ண முடியாத அளவுக்கு லாக் பண்ணி இருக்கும். அதுக்கடுத்து செட்டிங்ஸ் நான் மாத்திடுவேன். அதே குரூப்ல ஃப்ரீ கிளாஸஸ்க்கு நான் லிங்கும் வந்துகிட்டு இருக்கோம். அதிலே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அடுத்தடுத்து என்னென்ன டாபிக் போட போறோம் அப்படிங்கிற டிஸ்கஷன் அதிலே வரும். அதுக்கடுத்து என்னால என்னென்னலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஒரு சர்வே போஸ்டிங் எல்லாரையும் வாங்குறதுக்கு முழுக்க இலவசமா அதை நான் கண்டிப்பா பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா, நான் கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே. ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும்னா, டெய்லி வந்து சர்வேர் ஓரியன்டா இந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 4 கொஸ்டின், அதுக்கடுத்து டெக்னிக்கல்ல ஒரு 2 கொஸ்டின் காலையில சொல்றேன். அதே மாதிரி ஈவினிங் இதுல வந்து அதே மாதிரி 6 கொஸ்டின், அதுல ஒரு 2 கொஸ்டின். இதாட்டி வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 4 கொஸ்டின் காலைல, டெக்னிக்கல் சர்வே டாட்ஸ் ஒன்று சிலபஸ் அந்த மாதிரி ஒரு 2, அடிஷனலா ஜேடியூ சிலபஸ் அந்த மாதிரி ஒரு 2 வந்து அவங்க கொடுத்துக்கிறோம். அப்போ உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு 6 கொஸ்டின் காலையில் ஈவினிங் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 12 கொஸ்டின் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து டெலிகிராம் குரூப் லிங்கே நான் கீழே கொடுக்குறேன், டெய்லி கொஸ்டின் நீங்க போட்டு பார்க்கறதுக்காண்டி. அதுக்கடுத்து நீங்க ரெண்டாவது என்ன செய்யணும்னா, டெலிகிராம் குரூப் அந்த லிங்க்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இது எதுக்காண்டினா, அன்னைக்கு கிளாஸ் என்ன நடத்துறோமோ அந்த டாபிக் ஓரியன்ட் கொஸ்டின் தான் வந்து நம்ம அதில் கொடுக்க போறோம். அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு ப்ரீ கிளாஸஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கொஸ்டின் கொடுக்க முடியாட்டியோட அதுல இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய ஒரு 20-25 கொஸ்டின் வந்து பிடிஎஃப் நான் மாத்தி அதே குரூப்ல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே நீங்க வந்து போட்டு பாருங்க. இல்ல அன்னைக்கு நடத்துற ஃப்ரீ கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து வரும். அதை வந்து நீங்க என்ன செய்யுங்க, தனியாக ஒரு OMR சீட் மாதிரி எடுத்து வச்சு போட்டு பாருங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்து ஃப்ரீயா வந்து டெக்னிக்கல்ல 2, ஜெனரலிஸ்ட்ல 2 உங்களுக்கு வந்து நான் கொடுக்க பாக்குறேன். அன்னைக்கும் ஒவ்வொரு டாபிக் நடத்துறதுக்கு வந்து ஒரு 15-20 கொஸ்டின் நான் கொடுக்குறேன்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். எல்லாம் நம்ம முடிச்சு உங்களுக்கு எல்லா யூனிட் 10 யூனிட் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து ஃப்ரீயா வந்து மாடல் லிஸ்ட் வந்து டெக்னிக்கல்ல 2, உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து 2 வந்து நான் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால வந்து இந்த வாய்ப்பு எல்லாரும் பயன்படுத்திக்கிறீங்க. இதை வந்து முழுக்க
யாராச்சும் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்காங்க, இல்ல வந்து உங்களுக்கு பின்தங்கிய இடத்துல இருந்து இருக்கீங்க, அது கிராம ஓரியன்டா இருக்கட்டும், வில்லேஜ் நீங்க இருக்கக்கூடிய ஜோன் அதா இருக்கட்டும், இல்ல வந்து எக்கனாமிக்கலா இருக்கலாம், பண ஓரியன்டா இருக்கட்டும், உங்களுக்கு எதுல நீங்க வந்து பின்தங்கி இருக்கீங்க, ஒரு போஸ்டிங் வந்து நீங்க தடையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து இதை பயன்படுத்திக்கிறீங்க. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலோட இந்த வீடியோ எல்லாம் லைவா அப்படியே தான் போட போறேன், அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே தான் நம்ம வந்து போட போறோம். நீங்க எப்ப வேணும் எடுத்து பாத்துக்கிறீங்க. மேக்ஸிமம் 20 நாள் நான் சொல்றேன், 20 நாளுக்கு மேல போறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான். 20 நாளே உங்களுக்கு 10 மினிட் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். எந்த அளவுக்கு எளிமையா இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்றேன். என்னென்ன கொஸ்டின் அதுலயே வருமோ அப்பயே வந்து நான் அதெல்லாம் சொல்லிடுறேன். இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா, இதான் படிங்க, இல்ல எதனா மனப்பாடம் பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா ஷார்ட்கட் வச்சுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதை வந்து எனக்கு ஒரு நல்லது நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒன்னொன்னு வந்து பண்ணுங்க. இதை வந்து யாராச்சும் ஒரு ப்ரீ கிளாஸ் இருக்காதா, ஒரு ப்ராப்பரா வந்து கிளாஸ் வந்து ஹைட் பண்ணி ஒரு எக்ஸாம் கொண்டு போக மாட்டாங்களா அப்படின்னு யாராச்சும் ஏதாச்சும் ஒரு மூலையில் இருக்காங்க யாராச்சும் அப்படின்னா அவங்களுக்கு இதை பத்தி டீட்டெயில் வந்து கொண்டு போய் சேருங்க. அது நீங்க செய்யற ஒரு நல்லதுன்னா அதை நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ற நல்லதுதான் உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்கும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம பண்ற நல்லதுதான் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்ட வச்சிருக்கு. அதனால நீங்க என்ன நல்லது பண்றீங்க, நீங்க உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னா இன்னொருத்தவங்க வேலை வாங்குறதுக்கு அதுக்கான ஒரு சின்ன உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது இயற்கையோட நியதி. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்க முடியறதுக்கான வசதி இல்லாட்டியோட பரவாயில்ல, அதை கொடுக்க நீங்க ட்ரை பண்றீங்க, இல்ல நினைக்கிறீங்க நல்ல விதமா உங்க மனசுல அப்படின்னா அதுவே இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பா உங்க கையில கொண்டு வந்து கொடுக்கும். நாளையில இருந்து ரெகுலரா கிளாஸ் வந்து அப்டேட் பண்றேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் குரூப்லையும் யாராவது ஜாயின் பண்ணணுமோ கீழே லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.